ஏற்பாடு செய்தாலும் கூட ஏற்பாடு செய்வது என்பது எளிதாக இருக்கிறது. சாதாரணமாக இந்த அரங்கத்தை நிரப்புவது என்பது அவ்வளவு எளிதல்ல. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் கூட இவ்வளவு தழுமாறும் கொண்ட மாணவர்கள் இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, சிறப்பு விருந்தினர்கள் யார் என்பதுதான் முக்கியம். இத்தனை பேரும் தமிழ் ஆர்வத்தால் வந்திருக்கிறார்களா, அது சீமான் முறையை கேட்க வந்திருக்கிறார்களா, இல்லை கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் சீமானுடைய உரை என்று தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப சீமானை கூப்பிடுறீங்க? வேற ஆள் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசுவதற்கும் எப்படி பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பேசுவதற்கும் இவரை விட்ட ஆள் இல்லை. ஒருவேளை என்னை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டீங்களா, அடுத்த வருஷம் கூப்பிடாதுன்னு சொன்னாலும் அது என்னுடைய முடிவு அல்ல. மாணவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களைத்தான் அழைத்து வர வேண்டும். அந்த வகையில் திரும்ப திரும்ப அழைத்து கொண்டு வருகிறேன். பேசிய மாணவர்கள் எல்லாம் அவங்க அருமையாக பேசினார்கள். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு படிப்பு அரசியல், இன்றைக்கி யாருமே அரசியல் தப்பிக்க முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எப்போ தமிழ்நாட்டு மட்டுமல்ல எந்த நாட்டில் பிறந்தாலும் அரசு என்று வருகிற பொழுது அங்கே இருக்கிற குடிமக்கள் அத்தனை பேரும் அதுக்கு ஆட்பட்டவர் உட்பட்டவர்கள். ஆனால் அரசியல் எனக்கு வேண்டாம்லாம் ஒதுக்க முடியாது. நீங்கள் ஒதுக்குறதுனால நீங்கள் வாங்க போகிற சேலையில் பரிசேலை கொடுக்க போகிறதில்லை. அதனால் அரசியல் எல்லா வகையிலும் ஒரு தனி மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் நானும் ஒரு அரசியல் கட்சியை 15 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கினேன். அது என்ன எனக்கு அவசியம்? இந்திய அளவில் இன்றைக்கி பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஏன் உங்களுடைய வேந்தர் இது போன்ற அரசியல் கட்சியை துவங்க வேண்டும்? ஒரு தன்னிறைவில் பெற்றால் மட்டும் போதாது. நாட்டு நிலைமையும் நாட்டு மக்களும் நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க தோன்றுகிற பொழுது ஆட்சி மாற்றம் தேவை. முதல்ல ஆண்டவங்களே ஆண்டாள்னு சில 3 கவிதைகள் இருக்கு, அதில் எழுதியிருக்கேன். இவங்க உலக ஜீனியஸ் இல்லை. யாரு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் காலத்திற்கு காலம் முன்னேற்றங்கள் இருக்கிறது, புதிய சிந்தனைகள் வருகிறது, அனுபவங்கள் வருகிறது. அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புதிதாக சிந்திக்கணும், செய்யணும். அதன் மூலமாக வாழ்க்கை தரம் உயரணும், பொருளாதாரம் உயரணும், படிப்புக்கு இன்னும் புதிய சிந்தனைகளோடு ஆராய்ச்சி செய்யணும். அப்படிங்கிற போது மாறி மாறி ஆளுபவர்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு 256 ராஜ்யங்களாக இருந்த இந்தியாவை பெருமைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக உருவாக்கி எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, ஒரு நாடாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நாட்டை உருவாக்குவதற்கு அவ்வளோ எளிதல்ல. நம்மளை ஒரு 600 வருஷம் யாரோ ஆண்டாங்க, அப்புறம் 200 வருஷம் இன்னும் ஒரு வெள்ளையர்கள் ஆண்டார்கள். இப்போ இந்தியர்கள் ஆள ஆரம்பித்த பிறகு நம்மை நாம் எவ்வாறு செவனே ஆளுவது என்பது அவசியம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சில குழந்தைகள் பேசினாங்க கொள்கை முக்கியம்னு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் குறைகள் இருக்க
நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா இந்த மக்களுக்கு, ஏதாவது ஒரு சிறு திரும்பியாவது அரசியலில் தூக்கி போட முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கட்சி பேரே என்ன வச்சு இந்திய ஜனநாயக கட்சி. தமிழ்நாடு தேவைதான், இந்தியாவும் தேவைதான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், உலக போர் தமிழ்நாடு மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்தியா ஒன்றாக இருந்தால்தான் இன்றைக்கு நம்மையும் காப்பாற்றி கொள்ள முடியும், நாட்டையும் காப்பாற்றி கொள்ள முடியும். அதனால தான் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு கண் என்றால் தமிழ்நாடு மற்றொரு கண். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கட்சியை எடுத்து வருகிறோம். அது மட்டும் இல்லை, சார் பேசினவங்க பேசினா கொள்கை கொள்கைன்றாங்க. நாங்கள் ஏற்படுத்திய கொள்கை, கட்சி ஆரம்பித்த அதே நாளில் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொள்கையை வகுத்து கொண்டு தான் கட்சி ஆரம்பித்தோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் இன்றைக்கு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அது அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்ற வார்த்தையை மறந்துவிட போல் இருக்கிறது தெரியும். அதனால தான் என்ன பண்ணப்போ இந்திய ஜனநாயக கட்சி பேர் இந்திய ஜனநாயக கட்சி. ஏன் ஜனநாயக கட்சினா இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, அதை மாற்றுவதற்கு ஒரு கட்சி தேவை. முடிந்த வரையில் ஜனநாயகத்தை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும். அந்த ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கு பலது எதிராக சொல்லப்போனால் குடும்ப ஆட்சி வருவதை துவக்கியவர்கள் நம்முடைய எஜமானர்கள் தான், நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட திருவாளர்கள். இவங்க தான் இந்த குடும்ப ஆட்சியை ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து தான் மற்றபடி வியாதி மாதிரி இது, இதை பார்த்து தான் மற்றபடி மற்ற மாநிலங்கள் அப்புறம் டெல்லி வரைக்கும் போய் சேர்ந்தது. ஆக எந்த தவறாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது என்று வருகிற பொழுது குறைகள் களையப்பட வேண்டும், ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஊழலை இங்கே ஆரம்பித்தாங்க. இந்தியா பூரா நீ எல்லா மாநிலங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் லஞ்சம், ஊழல். லஞ்சம் ஊழல் எப்பொழுது பெருக்கி விட்டார்களோ அன்றைக்கு அப்படியே நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்கள் வரிப்பணம். வரிப்பணத்தை உங்கள்கிட்டருந்து உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கிறது யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் கஷ்டப்படுறீங்க. விலைவாசி உயர்வு, கொள்ளை, திருட்டு, அதுபோல் எல்லா வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். அது காரணம், முதல் காரணம் ஊழல், லஞ்சம். அந்த ஊழல் லஞ்சம் எப்படி எல்லாம் உங்கள் வரிப்பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்ட் மூலமாக பெரிய தொகையை எடுத்து அந்த